முத்தழகு சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்தழகுக்கு அவ்வளவு ஆனந்தம். இது தெரியாத பூமி டாக்டர் கிட்ட போய் சஜஷன் கேக்குறாரு. முத்தழகுக்கு கொமட்டல் இருக்கு, தலை சுத்தல் இருக்கு, அவங்க ரொம்ப அன்ஹெல்தியா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. பூமியா வந்தா முத்தழகு வாங்கிக்க மாட்டாங்கன்றதுனால டாக்டர் மாதிரி மாறு வேஷம் போட்டு வராரு. பூமி கூட முத்தழகோட தோழியும் வர்றாங்க. முத்தழகு அவங்கள பார்த்தோம்னா, இங்க வா, உன்கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்லணும். இந்த பக்கத்து வீட்டு பாட்டியம்மா என் கை பிடிச்சு நாடி பார்த்து சொன்னாங்க, ரெட்ட நாடி துடிக்குது, நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி. நீயும் அது தெரிஞ்சுட்டு தான் டாக்டரை கூட்டிட்டு வந்தியா? இந்த டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லிருவாருல்ல? உண்மைதான் சொல்லுவாரா? இவரும் அந்த ஆஸ்பத்திரி மாதிரி போய் சொல்லிருவாரா? 45-50 நாள் ஆகும்னு அந்த பாட்டி சொன்னாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன பழிச்சு பேசினாங்க. எனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லி குலதெய்வம் கோயில்ல சொன்னதுனால என்ன இத்தனை பேரும் அவமானப்படுத்தினாங்க. இத்தனை அவமானங்களையும் தாங்கி நின்னேன். எப்படியாவது எனக்கும் ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசையில தான் இப்ப நானும் அம்மாவா மாறி இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது அவங்க கிட்ட சொல்லணும். சொன்னா பேச்சியத்த என்னை அந்த வீட்டுக்கு வந்துட சொல்லுவாங்க. எனக்கு அஞ்சலி இருக்க அந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கல. ஆனா இந்த தகவலை அவருக்கு எப்படியாவது சொல்லணும். மனசெல்லாம் ஆசையா இருக்கு, ஆனா சொல்லறதுக்கு பயமாவும் இருக்கு அப்படின்னு தன்னோட தோழி கிட்ட முத்தழகு தான் சந்தோஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேக்குற பூமிக்கு ஆனந்த கண்ணீரே வருது. ஏன் முத்தழகு கர்ப்பமா இருக்காங்க, என்னோட குழந்தை, எவ்வளவு சந்தோஷம் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. ஆனா இன்னைக்கு என்னோட வேஷத்தை கலைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேன் நான். அந்த பழம் கொடுத்த கடைக்காரர் சொன்னாரு, கண்டிப்பா உங்க மனைவி கர்ப்பமா தான் இருப்பாங்க. இந்த நல்ல செய்திய முத்தழகும் சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவருக்கு போய் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிறாரு. பூமி முத்தழகு பேசுறத கேட்டுட்டு பூமி தான் கிட்ட இருக்க அந்த பால் திரட்டு குடுக்கறாரு. முத்தழகு சொல்றாங்க, எப்படி டாக்டர், உங்களுக்கு நான் கர்ப்பமா இருக்கேன், இந்த இனிப்பு கொண்டு வரணும்னு தெரியும்? அதெல்லாம் தெரியாதுமா, நான் வர்ற வழியில ஒரு கடைக்காரர் எனக்கு இத கொடுத்தாரு. நீங்க சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க, இந்த சந்தோஷத்தை இனிப்போட கொண்டாடுங்க.